ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே கரிஷ்மா மிஷன் சார்பில் உங்களை வாழ்த்துகிறேன். மற்றொரு காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லப் போகின்ற கர்த்தருடைய வார்த்தை உபாகமும் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வேத வசனம் சொல்கிறது, உன் மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க என்ன காரணம்? இதன் மூல காரணம் என்ன? வாட் இஸ் த ரூட் காஸ்ட்? என்ன காரணம் என்று சொல்லி வேதாமத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அன்பு. அன்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றும் பெரிய ரொம்ப நல்லவங்க இல்லைங்க, எல்லாம் கிரமமானவங்கன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ குற்றங்கள், எத்தனையோ தவறுகள், எத்தனையோ கீழ்ப்படியாமை, எத்தனையோ அவிசுவாசங்கள், அவற்றின் மத்தியிலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்றார் தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு மாத்திரம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், நான் அதற்கு தகுதி தானா? எனக்கு ஆண்டவர் நன்மை செய்ய முடியுமா? என் வேதனைகளை மாற்ற முடியுமா? என் வியாதியை மாற்ற முடியுமா? என் குறைவுகளை நிர்வாக்க முடியுமா? ஒன்று பதில் இருக்கிறது, பிகாஸ் he love you first. ஏனென்றால் இயேசு உங்களை முதலாவது ஒரு நேசித்திருக்கிறார். ஒரே ஒரு காரணம்தான். நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீர்கள், அதற்கு ஒரே ஒரு காரணம், இயேசு உங்களை நேசிக்கிறார். வேற எந்த காரணமும் கிடையாதுங்க. இயேசு இந்த உலகத்தில் ஜீவித்த நாட்களில் அவர் செய்த அற்புதங்கள் என்ன, அடையாளங்கள் என்ன? யோசித்து பாருங்கள். என்ன அற்புதம் செய்தார், என்ன அடையாளம் செய்தார்? ஒரு குஷ்டரோகி வந்து அழுகிறான். மார்க் 1ஆம் அதிகாரத்தில் அழுகிறான். தூரத்தில் நின்று ஆண்டவரை பார்த்து கதறி சொல்கிறார், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாகிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அவர் அப்படி போகலைங்க. அவன் பக்கத்தில் வந்து துருகி தன்னுடைய கரங்களை நீட்டி அவனை எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்கிறார். என அருமையான ஒரு வார்த்தை. பக்கத்தில் வந்து அவனை பார்த்தோடு ஒரு பரிதாபம், ஒரு கம்பேஷன், அவன் மேலே ஒரு சொல்ல முடியாத ஒரு அன்பு, அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார் இல்லையா? எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம். அவன் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டான், எவ்வளவு ஆண்டவர் நீ நேசிக்கிறார் என்று சொல்லி. மார்க் 8ஆம் அதிகாரத்தை பாருங்கள். திரளான ஜனங்கள் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த காலத்திலாம் பிரசங்கியார்கள் வர்ற மக்கள் ஏதாவது கொடுக்க மாட்டாங்களான்னு பார்க்குற அந்த காலத்தில் இயேசு வித்தியாசமானவர். ஜனங்களை பார்த்த பொழுது இயேசு சொன்னார், இப்படியே அவர்களை அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே, நான் இந்த ஜனத்திற்காக பரிதவிக்கிறேன். ஐ ஹவ் கம்பேஷன் ஃபார் திஸ் பீப்புள், திஸ் மல்டிடியூட். இதெல்லாம் ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன் என்று இயேசு சொன்னார். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை. இன்றைக்கும் கூட உனக்காக தேவன் பரிதவிக்கிறார். உள்ளத்தில் சொல்ல முடியாத ஒரு வேதனை, பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு துயரம் அடக்கி வைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு அது தெரியும் அப்பா. உன்னுடைய வேதனை என்ன என்று எனக்கு தெரியும், உன் கஷ்டம் என்ன என்று உனக்கு தெரியும், உன்னுடைய சஞ்சலம் என்ன என்று தெரியும், உன் குழப்பம் என்ன என்று தெரியும். நான் உனக்கு இறங்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அவர் இறங்குவார். அந்த மனதுருக்கத்தின் தேவன் உனக்காக இறங்குவார். உன் வேதனைகளை மாற்றுவார், உன் தொல்லைகளை மாற்றுவார், உன் பிரச்சனைகளை மாற்றுவார். இயேசுவின் நாமத்தாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லுகிறார், உன்மேல் அன்பு வைத்தபடினாலே உனக்காக நான் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்து இந்த உலகத்தில் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த அன்பு இருக்கும் வரைக்கும், அந்த தெய்வீக அன்பு இருக்கும் வரைக்கும் நீ கைவிடப்பட போவதும் இல்லை. யார் கையிலும் கர்த்தர் உன்னை ஒப்புக் கொடுக்க போவதும் இல்லை. உனக்கு குறைவுபடவும் போவதில்லை. காரணம், அந்த அன்பு உன்னை ஆசீர்வதிக்கும், மேன்மைப்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு நாளாய் இந்த நாள் மாறுவதாக. ஆமேன், ஆமேன்.